வணக்கம். இது லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால வெளியில் போய் ஷூட்டிங் பண்ண முடியல. எனக்கு தெரியும் பெரியம்மாவையும் பெரியம்மாவோட சிரிப்பையும் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் பெரியம்மாவை வச்சு ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம். இப்போ நான் எங்கள் வீட்டிலையே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாரம்பரிய சமையலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக விறகடுப்புலையும் மண் சட்டிலையும் நான் உங்களுக்கு சமையல் பண்ணுறேன். நாளைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஆட்டுக்கறியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த மசாலா தான். 1/2 கிலோ மட்டன் வாங்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்தும் நான் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ 150 சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்துருக்கிறேன். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு இது சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ அதெல்லாம் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு மண் சட்டியை அடுப்பில் வைக்கிறேன். குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியில் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்கறி குழம்புலாம் செஞ்சிங்கன்னா அதோட ருசியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்டி சூடான உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கூடிய பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதோட கழுவி வச்சுருக்கூடிய மட்டனையும் அதில் சேர்த்துருங்க. இந்த மட்டனை நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் அந்த மட்டனோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிருக்கோங்க. அடுத்தது அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் நான் நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க, சின்ன வெங்காயத்தையும் அந்த மட்டனையும். அடுத்தது அதோட நீங்கள் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கறியும் கொஞ்சம் வதங்கிருச்சு, அந்த வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதோட நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 3 சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுவும் இந்த மசாலா தூள் எல்லாம் பச்சை வாசனை நல்லா போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வதக்கணும். வதக்கி அந்த வாசனை நல்லா போகணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் குழம்புல. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட கலரே கொஞ்சம் மாறணும். மாறினா தான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றுறதா, தக்காளி சேர்க்குறதா எதுவாக இருந்தாலும் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் நல்லா மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துருக்குறேன். அதோட தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது விறகடுப்பு அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதே நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். நான் அடுப்பு அப்படின்னாலும் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். நான் உருளைக்கிழங்கு இப்போ மட்டனோட சேர்த்து நான் வேக வைக்க போகிறதில்ல. நான் கடைசியாக தான் உருளைக்கிழங்கு போட போகிறேன். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்ததை நான் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய தேங்காய் பேஸ்ட் நான் இதில் சேர்த்துட்டேன்.
இந்த தேங்காய் பேஸ்ட் தான் வந்து நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மட்டன் வாங்கினீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே வாசனையே வந்து அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும். இது உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்போ அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் நம்ம தேங்காய் போட்ட மசாலாவோட வாசனை போகிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ குழம்பு கொதித்து நல்ல எண்ணெய் மேலே வெந்து வந்துருச்சு. நான் அதோட வந்து மல்லித்தூள் இலை போட்டுடுறேன். இப்போ நம்ம வந்து குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.